அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 25/8/2024 ஆவணி மாதத்தின் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, முக்கூட்டு நாள். 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் இந்த நாளில் இரவு தூங்கும் முன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது நிலைவாசல் பக்கத்தில் அல்லது கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் 3 இடங்கள்லையும் ஏற்ற முடியும்னாலும் 3 இடங்களையும் ஏற்றலாம், தவறு கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஏற்றலாமா அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றலாம். எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரமும் ஒன்றாக கூடி வருது. இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க. தீராத கடன் தொழிலில் இருக்கிறவங்க எளிமையான இந்த ஒரு சூட்சும தீபத்தை மட்டும் ஏற்றுங்க. இதற்கு தேவையான பொருள் என்ன, தீபம் ஏற்றும் முறை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக ஒவ்வொரு பஞ்சமி யாக வேள்வியும் குங்கும அர்ச்சனை செய்துட்ருக்கிறோம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனை தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஒரு சிறிய தட்டு எடுத்து அந்த தட்டில் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது பனை வெல்லம், எக்காரணத்தை கொண்டு சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருட்கள் எது கிடைச்சாலும் அதை கொஞ்சமாக பரப்பி அதை நடுவே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. அந்த நெய்க்குள்ளேயும் சிட்டிகை அளவுக்கு, ரொம்ப போடக்கூடாது, சிட்டிகை அளவுக்கு அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாமே குபேரரின் அருளாலும் வராகியின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் கண்டிப்பாக கரையும். நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. அதை அன்று இரவு செய்யலாம், இல்லை மறுநாள் கூட செய்துக்கலாம், தவறு கிடையாது. இந்த முக்கூட்டு நட்சத்திர நாளில் நாட்டு சர்க்கரை மேலே தீபத்தை ஏற்றி வைக்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பத்தையும் நிச்சயமாக தீர்க்கும். இந்த எளிமையான சூட்சும பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.